பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் நான் கலந்து உனக்குத் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் எல்லாமல்ல அருள்மிகு வடிவுடைய நாயகர் நமர் பாண்டி கொடுமுடிநாதர் திருவடிகளையும் எல்லாமல்ல சிவகாமி மேலமர் கூத்தப்பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும் என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போட்டுதலுக்கு மனது முயற்சியாளர் திண்டுக்கல் சுந்தரய்யா அவருடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். பாண்டி கொடுமுடிநாதருடைய அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த சுக்கிரன் செவ்வாயை பற்றி. சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் உள்ள உறவு என்ன? அது என்ன சார்? சில பேர் சுக்கிரன் செவ்வாயை எதிரணி கிரகங்கள். சுக்கிரன் பொருளணி, செவ்வாய் அருளணி, இப்படி எல்லாம் சொல்றாங்க. ரெண்டு பேரும் எதிரிகளா சார்? சுக்கிரனும் செவ்வாயும் பகைத்தன்மையுடைய கிரகங்களா? இந்த சுக்கிரன் செவ்வாய் வீடு மட்டும் காலபுருஷ தத்துவத்துல நேரு ராசி மண்டலத்தில் நேர் எதுக்கு இருக்க முடியும். அதனுடைய 180 டிகிரிக்கு இதுவும், இதனுடைய 180 டிகிரிக்கு இதுவும் இருக்கும். ஒன்று லக்னத்தை குறிக்கின்றது செவ்வாயா இருந்தா 7ஆம் பாவகத்தையும் காமத்தையும் சமூகத்தையும் வாழ்க்கை துணையும் குறிக்கின்றது சுக்கிரனுடைய வீடா. நன்றாவது அன்றாடம் பொருளாதாரத்தை குறிக்கின்ற கிரகம் சுக்கிரனாக இருக்கும்போது 8ஆம் பாவகம் ஆயுள் பாவகத்தையும் கண்டங்களையும் வெளிநாடு வெளிதேச பயணங்களையும் பெரும் அதிர்ஷ்டங்களையும் யோகத்தையும் பெரும் யோகத்தையும் குறிக்கக்கூடிய இடம் விருச்சகமா 8ஆம் இடம். இப்ப இந்த சுக்கிரன் செவ்வாயை பொறுத்தவரையிலும் உண்மையிலேயே பகை கிரகங்களா நட்பு கிரகங்களா அப்படின்னா, ஆணினுடைய சுக்கிலம் அப்படிங்கிறது சுக்கிரன், பெண்ணினுடைய சுரோனிதம் அப்படிங்கிறது செவ்வாய். செவ்வாய் அப்படிங்கிறது நம்முடைய சித்தாந்தப்படி தன்முனைப்பு, ஒரு எழுச்சி, ஒரு தன்முனைப்பு. ஒரு வேலையை செய்வதற்கு அகங்காரம் என்ற தன்முனைப்பை குறிக்கக்கூடியது செவ்வாய் பகவான். அந்த அகங்காரம் அப்படிங்கிறது தான் அகத்தில் நின்று எழுச்சி பெற செய்து ஒரு வேலையை செய்ய வைக்கின்றது. எந்த ஒரு வேலைக்கும் முயற்சி என்று ஒரு முனைப்பு என்று கொடுப்பது செவ்வாய். அதுபோல தாம்பத்தியத்துல ஆணினுடைய வீரியத்தன்மையை குறிப்பது சுக்கிரன், சுக்கிலத்தை குறிக்கிறது. செவ்வாய் தான் ஆணினுடைய உறுப்பினுடைய வீரியத்தை குறிப்பது செவ்வாய். வீரத்தை குறிப்பது செவ்வாய். பாதுகாப்பை குறிப்பது செவ்வாய். தைரியத்தை குறிப்பது செவ்வாய். ஒரு ஆண் மகன் என்று நிரூபணம் செய்வது செவ்வாய். இந்த செவ்வாய்க்கு நேர் எதிர்பாகத்தில் உள்ள சுக்கிரன் தான் பெண். நளினம், அழகு, கவர்ச்சி, தன்மயப்படுத்துதல், பொருள், பொன், செல்வம், மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷமான வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை, எழில்மிகு காட்சிகள், வாழ்க்கையில் இன்ப ரசம் என்றால் சுக்கிரன் இல்லாமல். ஒரு பக்கம் வீரம் என்றால் இன்னொரு பக்கம் அந்த வீரத்தை தன்பாலே ஈர்த்து அதை சாந்தப்படுத்துகின்ற சுக்கிரன். அது சுக்கிலம் என்றால் இது சுரோனிதம். இந்த செவ்வாய் என்கிற அகங்காரத்தை அதை சரியான முறையில் ஈர்த்து
ஒரு பயன்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அதை மமகாரமாக மாற்றக்கூடியது சுக்ரன். அது என்ன மமகாரம் என்றால், ஒருவனுடைய முயற்சி, உழைப்பு, தன்முனைப்பு இதையெல்லாம் அவன் எதை தேடி ஓடுறான்? நம்ம எல்லாமே பொன்னும் பொருளும் தேடித்தான் ஓடுறோம். இன்னொரு பக்கம் உணர்வுகளையும் அன்பையும் காமத்தையும் நோக்கி ஓடும். அருளை நோக்கி ஓடுவது அது வேற. அது 7ஆம் பாவத்துக்கு அப்புறம் கடந்து போறது. 7ஆம் பாவத்தை கடந்து போறதுதான் அது. அது இதை இல்லறத்தை நகரமாக அனுபவித்து விட்டு அதுக்கப்புறம் ஞானத்தை நோக்கி ஆன்மா பயணம். இல்லறத்தையே அனுபவிக்காதவனுக்கு ஞானமோ உயர்வோ கிடையாது. சார் ஒரு சிலர் அனுபவிச்சிருக்காங்க, சென்ற பிறவியில் அந்த இல்லறத்தை சரியா அனுபவிச்சவங்க. அப்போ அந்த காமத்தை, செவ்வாயினுடைய வீரியத்தை தன்பால் இருக்க ஒரு முரட்டுத்தனமான ஒரு செவ்வாயை அப்படியே லட்டு மாற எளிமையாக்கி பூ போல மாற்றக்கூடியது சுக்ரன். காதல் கவர்ச்சி தரும் நண்பர் செவ்வாயினுடைய நண்பர் சுக்ரன். திருப்பி பகையாகும், எதிரணி, பகையாளி, இந்த பேச்சுக்கள் எதுவுமே. இதை ஏன் நான் இவ்வளவு தூரம் இந்த வீடியோவில் சொல்றேன் அப்படின்னா, இது கிளாஸ் வீடியோ தான் எடுத்து போட்டுக்கிறோம் பாருங்க. இந்த சுக்கிரன் செவ்வாய் இணைவு என்பது சிலருக்கு கேரக்டர் வாய்ஸ் தப்பு வரும், இது சரியா அப்படி எல்லாம் பல சந்தேகங்கள் இருக்கு. எதுக்கும் பயப்பட வேண்டாம், கிளாஸ்ல பாருங்க, என்ன விரிவா சொல்லுங்க. இந்த சுக்கிரன் ஆணினுடைய பெண்ணினுடைய செவ்வாயும் ஆணினுடைய சுக்கிரனும், ஏன்னா ஆணினுடைய லக்னத்தை செவ்வாய் குறிக்கிறது, பெண்ணை சுக்கிரன் குறிக்கிறது. ஆனா ஆணிலிருந்து வெளிவருவது சுக்கிலமான சுக்கிரன், பெண்ணிலிருந்து வெளிவருவது சுரோனிதமான செவ்வாய். ஏன் பெண்ணினுடைய செவ்வாய் மீது ஆணினுடைய சுக்கிரன் இருக்கணும் அப்படின்னா, பெண்ணினுடைய சுரோனிதத்தின் மீது ஆணினுடைய சுக்கிலம் அமர வேண்டும். இதுதான் சிறப்பு. ஆணினுடைய செவ்வாய் மீது பெண்ணுடைய சுக்கிரன் அமைவது 50%. எங்க உங்களுக்கு சொல்லியிருக்கும் பாருங்க, பெண்ணினுடைய சுரோனிதத்தின் மீது ஆணினுடைய சுக்கிரன் அமைவது, சுக்கிலம் அமைய வேண்டும். இதுதான் ஈர்ப்பு. இது திருமண பொருத்தத்தில் எப்படி இருக்கணும்? வாழ்க்கையை உயர்நிலைக்கும் சந்தோஷமான நிலைக்கும் எழில்மிகு வாழ்க்கையாகவும் வாழ, வாழ்க்கையை ரசித்து நான் வாழ்ந்து விட்டேங்கிற ஒரு திருப்தியோடு வாழ்க்கையை கொடுப்பது இந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து வருவோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுப்பது சுக்கிரன் செவ்வாய். இதை நீங்க பதிவுல போட்டிருக்கேன், வகுப்புல பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பதிவுகளை போடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் பாண்டிக் பல்லுநர் அடிமை ஆஸ்பர் சதீஷ்குமார். நன்றி, வணக்கம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், மண்ணில் நல்கதிக்கு யாதுமோர் குறைவில்லாமல் அனைவரும் சிறப்புடன் வாழ வேண்டும். நன்றி. நீங்க இதன் பிரகாரம் ஒரு ஜாதகத்தை நினைச்சிட்டீங்கன்னா மங்களை பொருத்தமே வேண்டாம் சார். எந்த 10 பொருத்தல எந்த பொருத்தம் கிடையாது சார். டோட்டலா இந்த ஜாதகத்தை நட்சத்திர பொருத்தல இணைக்கூடாதுன்னா கூட இதன்படி இணைச்சிட்டீங்க, இதன்படி ஒரு 60 மார்க் 70 மார்க் வாங்கிடுச்சுன்னா 100% சூப்பரா வாழ்வாங்க, நல்லா வாழ்வாங்க. இது 100க்கு 100 சக்சஸ் பண்ண. ஃபர்ஸ்ட் எழுத நூல் திருமண பொருத்தம் தான் நான் எழுத நூல், அதுக்கப்புறம் தான் இது 100% நல்லா வாழ்வாங்க. ஆச்சுங்களா? இப்போ சந்திரனை பற்றி பார்த்து விட்டோம். அடுத்தது சுக்கிரன் கவர்ச்சியான காதல் சுகம் தரும் நண்பர். அதென்ன கவர்ச்சியான காதல் சுகம் தரும் நண்பர்? இந்த தன்முனைப்பு, அகங்காரம் அப்படிங்கிறது எங்க விட்டு கொடுத்து போகுது? நல்லா வச்சு பாருங்க, கட்டு இல்லையா? அதாவது ஒரு ஆணினுடைய அகங்காரம், ஆண்கிற கெத்து எப்படிப்பட்ட ரவுடி பையனும் அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கண்டா என்ன பண்றான்? நெளியறனா, கொலையறனா, ஏய் 10 அருவா வந்தா கூட எதிர்த்து நிப்பண்டா. ஆனா அவரோட கண்ணு இருக்குதே, கண்ணு என்னால முடியலடா சொல்றானா? சுப்பிரமணியம் சார் சொல்லுங்க.
கண்ணின் கடைக்கண் பார்வையில் விழுந்து விட்டார். அதனால வேல்விழி, அதாவது அந்த விழிக்கு என்ன பேரு? வேல்விழினே பேரு. என்னங்க? உண்டாலே உண்மை சார், உண்மை சார். ஆமாங்கய்யா. அப்போ இந்த தன்முனைப்பை எப்படி அடக்குதுன்னு பாருங்க. சுக்கிரனாகிய செவ்வாயாகிய தன்முனைப்பை சுக்கிரனாகிய காதல் காமசுகம் தரும் நண்பர் அப்படிங்கிறனால இந்த செவ்வாய் சுக்கிரன் இணைவும் சரி, இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய ஒருத்தருடைய பெண்ணினுடைய செவ்வாய் மீது ஆணினுடைய சுக்கிரன் செய்துன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஆணினுடைய செவ்வாய் மீது பெண்ணினுடைய சுக்கிரன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது என்ன ஆகும்? இழுத்து பிடிச்சுக்கும். ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க, பிரியாத தம்பதியரா இருப்பாங்க. எவ்வளவுதான் சண்டை கட்டிக்கிட்டாலும் என்ன, காலையில எந்திரிச்சு முறத்திலேயே அடி வாங்கினாலும் இல்ல காலையில அடிச்சுக்கிட்டாலும் பொழுதானா சேர்ந்துக்குவாங்க ஆச்சுங்களா. இவங்கள பிரிக்க முடியாது. அது மாதிரி என்னெல்லாம் கெத்து காட்டினாலும் வீட்டுக்காரி ஒரு பார்வை பார்த்தா பொட்டிப்பாமா அணுகி போயிடுவான் பார்வைக்கு முன்னாடி ஆச்சுங்களா. இங்க வந்து எதுக்க கூடாது. இங்க காதல் காம சுகம் தரும் நண்பர் தான் நான் சுக்கிரனை சொல்றேன். மனைவி எப்படி இருக்கணும்? அன்பா பேசி எப்படி இருக்கிறவளா இருந்துட்டா, அதனாலதான் இந்த திருமண பொருத்தத்துல ஒருத்தருடைய சுக்கிரன் மீது ஒருத்தருடைய செவ்வாய் இருப்பது மிக அருமையான பொருத்தம். இப்ப இந்த சுக்கிரன் செவ்வாய் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு சேர்ந்து இருக்குது. இல்ல சுக்கிரன் வீட்டுல செவ்வாய் இருக்குது, ஒரு ஜாதகத்துல செவ்வாய் வீட்டுல சுக்கிரன் இருக்குது. இவங்க மைண்ட் எப்படி, இவங்களுடைய தன்முனைப்புல எதை சார்ந்து வேலை செய்யும்? அப்படியே சில மாதிரி பேசுவாங்க. காதல் காம சுகம் தரும் நண்பர் சொல்லி இது தொடர்பு பெற்றிருக்கிறதுனால அதனால சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை தப்பான வழிக்கு போயிடுவான்னு ஒரு வழி சொல்லுவோம். சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை சேர்க்கூடாதியா, அவனோட கேரட்ல தப்பு வந்துருமியா அப்படிம்போம். கேரட்ல ஏன் தப்பு வருது? அவனுக்கு வேண்டிய நல்ல மனைவி, நல்ல அன்பான மனைவி, நல்ல காதல் தரும் மனைவி கிடைச்சிட்டா பிரச்சனை இல்லை. அதுல ஏதாவது பிரச்சனை வந்தாதான் அவனுக்கு கேரக்டர் தப்பு வரும். இல்லைன்னா பிரச்சனை தப்பு வராது. பெண்ணுக்கா இருந்தாலும் ஆணுக்கா இருந்தாலும் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை திரகாத்தியமான உடம்பு கொடுக்கும். திரகாத்தியமான உடம்பு கொடுக்கும். இங்க பாருங்க, இங்க என்ன போட்டோ போட்டிருக்கிறேன்? முருகன், இந்த பக்கம் வள்ளி ஆச்சுங்களா. அப்போ அங்க காதல் தான். முருகனுக்கும் வள்ளிக்கும் எப்படி காதல் இருந்ததோ, அதாவது முருகன் போய் வள்ளிகிட்ட கேட்டாராம், முருகப்பெருமான் வந்து கிழவனா போறாரு, இப்படி இப்படியோ போய் பார்க்கறாரு, ஒன்னும் வள்ளி வந்து இறங்கி வரல. அப்போ கிழவனா போறாரு, எனக்கு தண்ணி தாகமா இருக்குது அப்படின்னு போய் கேட்கிறாரு வள்ளிகிட்ட. தாகமா இருக்குன்னா அந்த மலை உச்சிக்கு போங்க, அங்கதான் தண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு, நானெங்கம்மா அங்க போவோம், நீ கொடாந்து விடுன்னு சொல்றாரு. அப்போ இந்த கழுத்துல ருத்ராஜம், நெத்தியில பட்ட வயசான தோற்றம் முருகப்பெருமானுக்கு. அப்போ உடனே வள்ளிகிட்ட கிட்ட நெருங்கி, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கிற. அப்போ அந்த பெரியவருக்கு துணையாருன்னு தன்னுடைய தகப்பன் கொண்டாந்து விட்டுட்டு போனாரு. இந்த பெரியவர் உனக்கு துணையா இருப்பாரு, நீ துணையாரு இங்க திணைப்பணத்துல அப்படின்னு கொண்டாந்து விட்டு போனதுக்கு முருகப்பெருமான போய் அங்க வம்பு பண்றாரு. உடனே பார்த்தோன்னே வள்ளிக்கு கோவம் வந்துருச்சு. எனக்கு சகோதரன் இல்லையா, எனக்கு எனக்கு வந்து அப்பா அம்மா இல்லையா, இவ்வளவு வயசாகி உங்களுக்கு புத்தி இப்படி போகுதே, உங்களுக்கு முடிதான் நரைச்சத வந்து ஆசை நரைக்கல அப்படின்ட்டு போட்டு திட்டுன்னு முருகனை திட்டுறாங்க. திட்டும் போதுதான் விநாயகப் பெருமான் யானையா வர்றாரு. யானையை கண்ட உடனே இது வந்து ஆன்மீக கதைக்கு வேற, அதனுடைய அர்த்தமே வேற. இயல்பான குடும்ப கதைக்கு வாங்க. யானையை கண்ட உடனே பயந்து போய் முருகப்பெருமான் வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கட்டி பிடிச்சுன்னே முருகன் தன்னுடைய சுயரூபத்தில் நிற்கிறாரு. உடனே வள்ளிக்கு பேச்சே வரல. அப்படியே தலை குனிஞ்ச வாக்கு நிற்கிறாங்க. அப்போ வந்து முருகன் கேட்டாரா அவருக்கு, வாரியார் சாமி சொல்லுவார், ஏதோ ஒன்னாவது பேசு, ஒரு பேச்சும் இல்லையா, அதுவரையில் அவ்வளவு வீரமா பேசணுங்க, ஒரு பேச்சும் இல்லையா. உலகையே காக்கக்கூடிய பெருமான் போய் வள்ளிட்டு கெஞ்சுறாரு. அடைச்சி போய் நாயனான்னு சொல்லுங்கிறாரா கடைசியா. அதை வாரியார் சாமி சொல்லுவார். அவர் சொல்லும்போது அதுக்கு கண்டபுராணத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியல. இதை நான் ஒரு தடவை வீடியோவில் போட்டதுக்கு ஒருத்தன் கேட்டான், இதெல்லாம் வந்து மிகைப்படுத்தி சொல்றீங்க. வாரியார் சாமி சொன்னாரியா, நான் அப்படியே தான் ஏன் சொல்றேன். எனக்கு வாரியார் குரு, அவர் என் குருநாதர் சொல்றதை நான் சொல்றேன், நீ மிகைப்படுத்தினா நீ நினைச்சுக்கோ. அது முருகப்பெருமான் அப்படி கேட்டாராம், இப்போ நாயனா சொல்லுன்னு. அதை கூட வள்ளி சொல்லியா, அப்படியே ஏங்குறாரா, ஒரு பேச்சாவது வள்ளி வாயிலிருந்து வராதான்னு முருகன் ஏங்கினாரா.
கம்பீரத்தினுடைய வடிவம், நெருப்பிலிருந்து வந்த உருவம், நெற்றி காமனை எரித்த கண்ணிலிருந்து வந்த அவ்வளவு பெரிய ஆற்றலுடைய எம்பெருமானே போய் பள்ளிட்ட அந்த அன்புக்காக அப்படியே இறங்கி நிக்குது அப்படின்னா, அதைத்தான் நான் இங்க படமா போட்டிருக்கிறேன். ஆச்சுங்களா? அப்போ ஒரு 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 ஆண் பிள்ளை அப்படிங்கிற அந்த கம்பீரம் ஒரு பெண்ணுக்கு முன்னாடி அப்படியே சரண்டராய் நிற்கும். எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் அவன் அவன் காதலிக்கு முன்னாடி அப்படியே நெளிஞ்சு குலைஞ்சுதான் நிற்பான். ஆச்சுங்களா? அப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணிற்கும் வாழ்க்கை ஒற்றுமை விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது இல்லாம எங்க போகுது அப்படின்னா, நல்லா யோசிங்க. தாம்பத்தியம் எந்த வீட்டிலேயோ அங்கதான் விட்டு கொடுத்துட்டு இருக்காரு. எங்க பிரச்சனை வருது? கணவன் மனைவி பிரச்சனைனாவே 100க்கு 100 எங்க காதலும் காம சுகமும் இல்லையோ அங்க விட்டு கொடுக்க மாட்டான். நீங்க பிரச்சனைன்னு வந்தாலே ஜாதகத்தை எடுத்து பார்த்தா அதுதான் பிரச்சனை. பணம் பிரச்சனை, எங்க எங்க அப்பாவை இப்படி சொல்லிவிட்டாரு, எங்க அம்மாவை இப்படி சொல்லிவிட்டாரு, இல்ல வந்து எங்க அம்மாவை பார்த்துக்க மாட்டேங்கிறா, இல்ல வந்து சொத்து பிரச்சனை, இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அதெல்லாம் உபகாரணம் தான். இதை வெளியே சொல்ல முடியாததுக்காக அதை காரணம் காட்டி சொல்லுவாங்க. ட்ரிங்க் பண்றாரு, ஸ்மோக் பண்றாரு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனா பிரச்சனை எங்க இருக்குன்னா இங்கதான் இருக்கு. உண்டா இல்லையா சார்? உண்மை சார். அப்போ இந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேர்க்கை, சுக்கிரன் வீட்டுல செவ்வாய் இருக்கிறது, செவ்வாய் வீட்டுல சுக்கிரன் இருக்கிறது ஒரு ஜாதகத்துல யோகம்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு அன்பான இனிமையாக பேசக்கூடிய தன்மை, எல்லோரையும் ஒரு கூட்டமைப்பாக வாழக்கூடிய தன்மை, அன்பு தரக்கூடிய நன்மை, காதல் பொழியக்கூடிய நன்மை, ஒரு சுகம் தரக்கூடிய நன்மை அப்படின்னு தான் சொல்ல முடியும். சுக்கிரன் செவ்வாய்க்கும் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அன்பு வேலை செய்யும். ஆச்சுங்களா? அப்ப இந்த சுக்கிரன் செவ்வாயை பொறுத்தவர்களும் காதல் காம சுகம் தரும் நண்பர். யாருக்கு? செவ்வாய்க்கு சுக்கிரன். இதுல இருக்கா சந்தேகம் இருக்கா? ஓம் நம சிவாம் ஜி. சொல்லுங்க ஜி, செவ்வாயும் சுக்கிரனும் வேற வேற டீம் இல்லைங்களா ஜி? இது அருளணி அது பொருளணி அப்படி வருமே ஜி? அப்படி போட்டுதான் பழப்பிக்கிறாங்க எல்லாரும். நிறைய பேர் செவ்வாய் சுக்கிரன் எதிரி அப்படி எல்லாம் சொல்லணும் உண்டு. நம்ம இதுலயே செவ்வாய்க்கு சுக்கிரன் எதிரி, சுக்கிரனுக்கு செவ்வாய் எதிரி நம்ம நிறைய பேர் நம்ம டீம்லயே சொல்லக்கூடிய உண்டு. சிஆர்எஸ் டீம்லயே நிறைய பேர் இப்படி பேசுறாங்க, நினைச்சிருப்பாங்க. அது சொல்லின்னு இருக்கிறாங்க, சுக்கிரன் எதிரி இல்லை, எதிரி தானே அப்படின்ட்டு. ஆனா எதிரி அல்ல. செவ்வாய் சுக்கிரன் எதிரி கிடையாது, நெருங்கிய நண்பர்கள். இது வந்து செவ்வாய் வந்து குரு அணி, இது சுக்கிரன் அணி. இங்க அணி விட்டுருங்க. அணியை தாண்டி மிகப்பெரிய நட்பு 2 பேருக்கும் உண்டு. அதை தாண்டி மிகப்பெரிய அன்பு உண்டு, மிகப்பெரிய பாசம் உண்டு, மிகப்பெரிய ஈர்ப்பு உண்டு, மிகப்பெரிய. ஏன்னா நீங்க வந்து செவ்வாய்ங்கிற தன்முனைப்பை மயக்குது, மாயை இல்லாம வந்து இல்லையே. நீங்க அங்க எடுத்துங்க, சுக்கிலம் சுரோனிதம், சுரோனிதம் சுக்கிலம், இதை கலப்பு தான் உலகத்தினுடைய மொத்த உற்பத்தியே. இதைத்தான் நீங்க காவியும் வெள்ளையும் கலந்து கோயில் சோறு கழிச்சிருக்கிறீங்க. இதுதான் உலகத்தினுடைய உற்பத்தியே. சுக்கிலம் சுரோனிதம், சுரோனிதம் சுக்கிலம், ஒன்று ஒன்று ஈர்ப்பு. ஆணுக்குள் இருக்கும் பெண்மை, பெண்ணுக்குள் இருக்கும் ஆண்மை. இதை நான் ஒரு தனி கிளாஸ் போட்டிருந்தேன். ஒரு பெண் எப்போ முழுமை அடைகிறான், ஒரு ஆண் எப்போ முழுமை அடைகிறான் அப்படிங்கிறது நான் தனியா போட்டிருந்தேன். தனி கிளாஸ் சொல்லியிருந்தேன். அதுல வந்து எப்படி ஒரு ஒரு அதாவது சுரோனிதத்தை ஆணிடத்தில் அந்த ஒரு அந்த 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 பெண்ணிற்குண்டான பெண் தன்மையை கொடுத்து பெண்தான் என்று நிரூபிக்கக்கூடிய ஆற்றலை ஆணிடத்தில் கொடுத்து விட்டு, இவன் ஆண்தான் என்று நிரூபிக்கக்கூடிய ஆற்றலை பெண்ணிடத்தில் கொடுத்து விட்டு இறைவன் விளையாடலாம். ரெண்டும் எதிரெதிரானே, எதிரெதிர் துருவம் தான். நேர் 1 7ஆம் வீடு தான், எதிர 180 டிகிரி தான். இது இரவுனா அது பகல் தான். நீங்க சொன்ன மாதிரி இது சுக்கிரன் அணினா அது குரு அணி தான். ஆனால் இரண்டும் கலக்காமல் உலகமே இல்லை, மாயை இல்லை, இன்பம் இல்லை. 2 கலந்ததுதான் உலகம். இங்க நீங்க இப்படி எடுத்துக்கூடாது, எதிரின்னு எடுத்துக்கூடாது. புரியுதுங்களா சிவா? அஸ்து ஜி. எதிர் துருவம்ங்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க ஜி. எதிர் துருவம் தான் ஜி ஈர்க்கும். ஆமா, பாருங்க, இதைதான் நான் போட்டுக்க பாருங்க. ஆசைகள், எண்ணங்கள், சமூகம் அனைத்தும் சுக்கிரன் தான். தன்முனைப்பு, ஆற்றல், செயல்பாடு அனைத்தும் செவ்வாய் தான். இந்த 2 கலந்தாதான் வாழ்க்கை. இந்த 2 கலக்கலைன்னா வாழ்க்கை இல்லை. ஆச்சுங்களா? இதைத்தான் நான் இந்த படத்துல போட்டிருக்கேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த இல்லறம் எப்படி இருக்கணும்? ஒரு ஆண் தேடுவதெல்லாம் பெண்ணிடத்தில் இந்த படத்துல இருக்கிற ஒரே விஷயம் இந்த அரவணைப்பு தான்.
எவ்வளவு பெரிய ஆணும் இந்த அரவணைப்பைத்தான் தேடுறான் பெண்ணிடத்தில். இந்த இல்லறத்தை பற்றி சொல்லும்போது இந்த போட்டோ போட்டுடனே என்னடா குருநாதர் இந்த போட்டோ போட்டு வச்சிருக்காருன்னு நினைக்க வேண்டாம். இதுதான் உண்மையான அன்பு. ஒரு ஒரு எப்பவெல்லாம் ஆண் வாழ்க்கையில் தோற்று, பொருளாதாரத்தில் தோற்று, அல்லது ஒரு சமூகத்தில் தோற்று, ஒரு அசிங்கப்பட்டோ, ஒரு அவமானப்பட்டோ, எப்பவெல்லாம் ஆண் தன் பலத்தை இழந்து வீட்டுக்கு தலை குனிந்து வருகிறானோ, அப்போ தன் நெஞ்சில் எந்த பெண் தலை சாய்த்து வைத்து அந்த ஆணை தட்டி கொடுக்கிறாளோ அந்த ஆண் ஜெயிச்சிருவான். சத்தியத்தினுடைய தன்மையை நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் பேசுறது ஐயா சொல்லுங்க. எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. பெண்ணுக்கு சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து இருந்து ஆணுக்கு சுக்கிரன் கேது இருந்ததுன்னா டைவர்ஸ் ஆகுங்களாங்கய்யா? மேட்ச் ஆகாதா? கட்டாயம் டைவர்ஸ் ஆகும். கட்டாயம் ஒத்து வர. என்னோட ஃப்ரெண்டுக்கு இப்படிதான் போன மாசம் டைவர்ஸ் ஆச்சு. அதனாலதான் கேட்டேன். கட்டாயம் ஒத்து வர. நான் அதை பின்னாடி கொண்டு வரேன். அடுத்தது செவ்வாயினுடைய பகைவர்கள் சொல்லும்போது அது எல்லாமே உங்களுக்கு கிளாஸ்ல வரும். அது கொண்டு வரேன். கட்டாயம் ஒத்து. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றி. அதாவது இல்லறவியல் அப்படின்ட்டு திருக்குறள்ல பரிமேலழகர் எழுதின உரை எழுதின ஒரு நூல் இருக்கு திருக்குறள்ல. அதை வாங்கி எல்லாரும் அருணா பதிப்பகம் போட்டிருக்காங்க. அதை வாங்கி படிங்க. அதுல இல்லறவியல்ல இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை. இதுதான் முதல் குறள் இல்வாழ்க்கைங்கிற அதிகாரத்துல. அதைத்தான் நாங்க போட்டிருக்கிறேன். ஒரு இல்லறத்தானுடைய கடமைகள் என்ன, ஒரு ஆணினுடைய கடமை என்ன அப்படின்னா, இயல்புடைய மூவர்க்கும் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் தென்புலத்தார் தெய்வம் திறந்துக்கு வந்தோம். 11 கடமைகள் சொல்லப்படுது. 11 பேர்த்த பார்த்துக்கணும். ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறான்னா அந்த தகுதி இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லை பண்ணிக்கூடாது. எது திருக்குறள் சொல்லுது. இப்போ இந்த படத்துக்கு ஒரு கதை சொன்னேன். எப்பவெல்லாம் ஆண் தோற்று போய் வருகிறானோ அப்போவெல்லாம் இந்த பெண் இந்த நெஞ்சில் அணைத்து கொண்டால் ஆணுக்கு மீண்டும் வெற்றி பெற்று விடுவான் அப்படின்னு சொன்னேன். இது எப்படி சரியா அப்படின்னா, ஒரு ஆணுக்கு இழுக்கு, தன்முனைப்புக்கு அசிங்கம், அகங்காரத்திற்கு அசிங்கம், அதாவது ஒரு ஒரு எழுச்சி, ஒரு ஆற்றல், ஒரு செயல்படுத்துறது, ஆன்மா பற்றி எழுந்து செயல்படக்கூடிய ஒரு கருவி நொறுங்கி விழும் பொழுது மீதி இருக்கக்கூடிய அந்த ஆணினுடைய தன்முனைப்பு மைனஸ் ஆன உடனே பெண்ணுக்குள் இருப்பது என்ன சார்? பெண்ணுக்குள் இருப்பது என்ன? ஆண்மையா? ஆமாங்கய்யா. தாய்மை. ஆண்மை. பெண்ணுக்குள் தாய்மை அல்ல, ஆண்மை. அதை நான் தெளிவா சொல்லிக்கிறேன். பெண்ணுக்குள் இருப்பது ஆண்மை, ஆணுக்குள் இருப்பது பெண்மை. இதை நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இந்த பெண் எப்போவெல்லாம் ஒரு இந்த மாதிரி ஒரு பாசக்கார பெண்ணா இருக்காளோ அந்த வீட்டுல, அந்த ஆண் ஜெயிச்சு. சார் நான் இது ஒன்றும் கூச்சப்படுறக்கோ இது பண்றக்கோ இது ஒன்றும் இல்லை. இது இயல்பான வாழ்க்கையினுடைய வெற்றியை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நீங்க 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 உங்களுடைய கிளைண்ட் கிளாஸ் இருக்கணும்னா அப்படிதான் சார் கிளாஸ் எடுப்பேன். எங்கிட்ட ரேவதி எல்லாம் ஜாதகம் பார்த்துருக்காங்க, அவங்க நண்பர்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க. நான் எப்படி ஜாதகம் பார்ப்பேன் உங்களுக்கு தெரியும். நான் இப்படிதான் சொல்லுவேன் சார். கிளைண்ட்டை குறை வச்சு இப்படித்தான் கவுன்சிலிங் கொடுப்பேன், இப்படித்தான் பேசுவேன். அது சும்மா நேரம் தெரியல அவ்வளவுதான், இன்னும் இவ்வளவு காலம் வரட்டும், ஆமா என்னமா பண்றது, போய் அர்ச்சனை பண்ணு. அங்க அர்ச்சனை பண்ணி என்ன பண்றது? இங்க அர்ச்சனை பண்ணா வீட்டுல தரும். எங்க மருந்து இருக்கு? மருந்த மனைவிட்டு கொடுத்து வச்சு பெண்ணிட்டு கொடுத்து வச்சிருக்காரு. அதுபோல ஒரு பெண் எப்பவெல்லாம் துவண்டு சாய்கிறாளோ, அதாவது ஒரு பெண் எப்பவெல்லாம் ஒரு நம்பிக்கை இழந்து ஒரு குடும்பத்துல மாமியார் தொந்தரவு, மாமனார் தொந்தரவு, நாத்தனார் தொந்தரவு, ஏதாவது ஒரு வேற பிரச்சனைகளால் அந்த பெண் சோர்ந்து விடுகிறாளோ, அப்போ அந்த ஆண் அந்த பெண்ணை மடியில படுக்க வச்சு தட்டி விடணும். தொடைப்பகுதி, தாங்கி பிடிக்கும் பகுதி குரு. ஒரு ஆணுக்கு தொடைப்பகுதி வலு, ஒரு பெண்ணுக்கு நெஞ்சு வலு.
அப்போ ஆணுக்கு தொடைப்பகுதி பலமா இருக்கணும். அதனாலதான் ஆணினுடைய நெஞ்சு பலமா இருக்கும், தோல் பலமா இருக்கணும். ஆனா இந்த 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 ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இது அபரிமிதமான ஆற்றல். இதை நீங்க வந்து ஒரு கணவன் மனைவி எந்த எந்த வீட்டுல இப்படி வாழ்றாங்களோ அந்த வீட்டுல மகாலட்சுமி குடியிருப்பா. அந்த வீட்டுல என்ன சொல்றது 33 கோடி தேவர்களும் வந்துட்டு போவாங்க. அந்த வீட்டுல எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். அந்த வீட்டுல தெய்வம் குடியிருக்கும். நீங்க காலையில எந்திரிச்சு என்ன சொல்றது இவங்க அர்ச்சனை பண்ணாலோ இல்ல அவங்க அர்ச்சனை பண்ணாலோ தப்பா இருக்கிற வீட்டுல கோயிலை சுத்தி 31 ரவுண்ட் ஓடி வந்தாலும் சாமி வந்து குலதெய்வம் ஓடி போய் எட்ட நிற்கும். அதுக்கு பேசாம ஒரு ரவுண்ட் அங்கேயே அடிச்சிடலாம் சார், பிள்ளையார் மாதிரி. ஆமா ஆமா ஆமா. அப்போ இல்லறம் என்பது நமக்கு சொல்லப்பட்டது அறம். அறத்துப்பால் ஒண்ணு இல்லறத்தை வச்சிருக்காரு திருக்குறள்ல. இல்ல அது வந்து நமக்கு அறம் என்று சொல்லப்படுகிறது. அது வந்து வெறும் செக்ஸ் வாழ்க்கைன்னு சொல்லப்படல. அது மேக்கத்தைக்காரன் தான் அவன் வந்து செக்ஸ் வாழ்க்கைக்காக வாழ்றான். நமக்கு அறம் என்பது அறத்தின்பால் வலியுறுத்தி சொல்லப்பட்டது நம்ம குடும்பமே, குடும்பத்தினுடைய இயல்பே. இந்த ஆண் 11 பேருக்கு நன்மை செய்தாகணும். அட்லீஸ்ட் 11 பேருக்கு நன்மை செய்யாட்டி பரவாயில்ல சார். தன்னோட பெற்ற தாய் தகப்பனை பார்த்துட்டா போதும். தன்னுடைய சொந்த பந்தங்கள் முக்கியமான தன்னை சார்ந்தவர்களை பார்த்துட்டா போதும். இது என்ன சார் இயல்புடைய மூவர்க்கும் அப்படின்னா, இதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இயல்புடைய மூவர்க்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு குழந்தை படிக்கிற வருவருக்குள்ள பிரம்மச்சரியம் பேர். அது படிக்கக்கூடிய குழந்தைக்கு பிரம்மச்சாரின்னு பேர். எந்த குழந்தை படிக்கக்கூடிய குழந்தையும் பசின்னு வந்து கேட்டா அந்த குழந்தை கேட்கிற உதவிகளை செய்து கொடுக்கணும். ஒரு ஆண் நான் படிச்சுட்டு இருக்கிறேன், அவன் பேர் பிரம்மச்சரியம், நான் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது கொடுங்கன்னா கொடுக்கணும். அதனாலதான் நம்முடைய இவர் சார் கனகதாரா ஸ்தோத்திரம் பண்ணார்ல, அவர் பேர் என்ன? ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் போய் ஒரு வீட்டுல போய் அம்மா பசிக்குதுன்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு அந்த அன்னைக்கு வீட்டுல ஒண்ணுமே, அதுக்கே அரிசி இல்லை, வீட்டுல எதுவுமே இல்லை, வீட்டுல சாப்பாட்டுக்கே இல்லை. எங்கேயோ ஒரு மூலையில காய்ந்த நெல்லிக்கனி இருந்தது. இந்த பொம்பளைங்களுடைய கெட்டிக்கார திறமை அதை இதே அங்க ஒழிச்சு வைப்பாங்க, ஒரு நாளைக்கு வீட்டுக்காரர் கொடுக்கலாம். காய்ந்த நெல்லிக்கனி இருந்தது. அந்த காய்ந்த நெல்லிக்கனி எடுத்துட்டு வந்து இது தாப்பா இருக்குன்னு அவர் ஆதிசங்கரர் கொடுக்க, அதை பார்த்த உடனே அவருக்கு அப்படியே கண்ணீர் வந்துதான். எவ்வளவு பெரிய கஷ்டத்துலயும் இந்த நெல்லிக்கனியை கூட எனக்கு கொண்டு வந்து போடுறாள் இந்த அம்மா அப்படின்ட்டு மகாலட்சுமி நினைச்சு கனகதார சூத்திரம் பண்ணார். அப்படியே செல்வமலையா பொழிஞ்சுது. இதை நம்ம கேட்டிருக்கோம். அப்போ அவர் வந்து கற்கக்கூடிய பருவம் அந்த சன்னியாச பருவம் அப்படிங்கிறனால ஆதிசங்கருக்கு அதை கொடுத்தாங்க. இயல்புடைய மூவர்க்கும் அப்படிங்கிறது ஒண்ணு பிரம்மச்சரி. அடுத்தது என்ன கேட்டீங்கன்னா ஆச்சாரியனிடத்தில் ஓதுதலும் விரதங்கள் ஆகிய பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் இருப்பதிலும் இல்லத்தை விட்டு வனத்தின் கண்டு சென்று அதாவது இல்லத்தை விட்டு தவம் செய்த போனவன் அவன் ரெண்டாச்சா. அதுக்கடுத்து என்ன கேட்டீங்கன்னா தவம் செய்தவனும் முற்றும் துறந்த தவமுனி. முற்றும் துறந்த தவமுனி. சில பேர் தவம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க திருப்பியும் ஆற்றல் வாங்கிட்டு. இவன் முற்றும் துறந்து சன்னியாசியா போயிருவ சில பேர். இவர்களுக்கும் அடுத்தது துறந்தார்க்கும். துறந்தார்க்கும் அப்படின்னா துரத்தப்பட்டவர்களுக்கும், அதாவது வீட்டுல இருந்து துரத்தி, நம்ம அப்பா அம்மா மட்டுமல்ல, யாராவது வீட்டுல இருந்து துரத்தி விட்டுறாங்க வச்சுக்கோங்க, அந்த துரத்தி விட்டவங்களுக்கும் துறந்தார்க்கும், துபாதவர்களுக்கும் அதாவது நல்கூர்ந்தார்க்கும். அதாவது என்ன சொல்றேன்னா ஒருத்தர் சொந்த யாருமே உற்ற துணை இல்லைன்னு வந்து யாராவது ஏதாவது கேட்டா அவங்களுக்கும் கொடுக்கணும். அடுத்தது இறந்தார்க்கும். ஒரு ஊருக்குள்ள வர்றாங்க, வரும்போது அந்த ஊர்ல வயசானவங்க வர்றாங்க, அந்த ஊர்ல இவன் வீட்டுக்கு வந்து இறந்து போயிடுறாங்க. இறந்து போனா என்ன பண்ணணும், இவன் எடுத்து அந்த ஈமச்சடங்கு எல்லாம் செய்யணும். தன் தாய் தகப்பனுக்கு எப்படி செய்யணுமோ அதை செய்யணும். இதுதான் இல்லறத்தானுடைய கடமைங்கிறார். தென்புலத்தார்க்கும். தென்புலத்தார்னா என்ன, நம்ம பெரியவங்க இறந்து இந்த திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுக்குறோமல்ல, தென்புலத்தார். அந்த தென்புலத்தாருக்கும் திதி தர்ப்பணம் எல்லாம் கரெக்டா செய்யணும். அது செய்யலைன்னா தோஷமா வருங்கிறான். இதை வள்ளுவர் சொல்றாரு. திதி கொடுக்கணுமா சார், எங்க குளத்திலேயே மரபில்லையே சார் அப்படிமா ஜாதகம் கொண்டு வச்சுட்டு. சார் நாங்களாம் கொடுத்ததே இல்லை சார்.
நினைச்சதே இல்லை சார். உங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து எவ்வளோ இருக்குது? அது 50 ஏக்கர் இருக்கு சார். சூப்பரா அனுபவிக்கிறேன் சார். ஆனா குடும்பத்தில் நிம்மதி இல்லை சார். எங்க நிம்மதி இருக்கும்? அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்தை அனுபவிப்பான், அவங்களுக்கு ஒரு திதி கொடுக்க மாட்டான். அங்க போய் ஐயர்கிட்ட 10 ஐயர் தேடுவான். அங்க 50 ரூபாய்க்கு பண்றாங்கப்பா, இங்க 500 ரூபாய் கேட்கறாங்கப்பா அப்படிமா. பாருங்க எவ்வளவு நம்மளால சாதாரண இல்ல. 500 ரூபாய் கேட்கறாங்கப்பா, 1000 ரூபாய் கேட்கறாங்கப்பா. ஆனா முறையா திதி தர்ப்பணம் பண்ணா ஒரு திதி பண்ற அப்படின்னா 5000 ரூபாய் ஆகும். பொருளாதார பண்ணு ஒரு திதி பண்றதுக்கு 5000 ரூபாய் இன்னைக்கு பட்ஜெட்ல ஆகும். வேதம் ஓதக்கூடிய பிராமணனுக்கு 2000, ஜாமான் 3000 ரூபாய் ஆகும். அவ்வளவு பொருள் வாங்கி 3 படப்பு போட்டு பண்ணணும். அதுவே கம்மிதான் நான் சொல்றது. இன்னும் சிறப்பா பண்ணா 7000, 8000, 10,000 இப்படி எல்லாம் பண்ணலாம். வருஷத்துல ஒரு 5000 நம்ம பெற்றவங்களுக்காக செலவு பண்ண மாட்டோம். யோசிச்சு பாருங்க. அதுக்கு போய் அங்க ஏலம் போடுவான். அதுதான் இதெல்லாம் நம்ம இறந்தாருக்கு, அதாவது தென்புலத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமை சார். எங்க அப்பா தான் செத்து போய் மறுபடியும் பிறந்துட்டார் சார், அவருக்கு எதுக்கு சார் திதி? அதாவது தென்புல தெய்வங்கள்னு சில தெய்வங்கள் இருக்கு. தென்புலத்து தெய்வம் இருக்கு. இந்த தெய்வங்கள் நம்ம வாசல்ல வந்து நின்று இதான் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுக்கும் சூரியன் மூலம். எந்த பிறவியில் இருக்கிறாங்களோ அந்த பிறவியில் இருக்கிற ஆத்மாவை கொண்டு போய் அதனுடைய பலனை சேர்த்திடும் நீங்க கொடுக்கக்கூடியது. அப்போ அந்த பிறவியில திடீர்னு ஒரு நன்மை நடக்கும் அந்த ஆத்மாவுக்கு. எப்படி நடந்ததுன்னு பார்த்தா, ஏதோ ஒரு பிறவியில பயனா இருந்து உங்களுக்கு திதி கொடுத்துருப்பான், உங்களுக்கு நல்லது நடந்திருக்கும். இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். இல்லை கருட புராணத்தை படிச்சு பாருங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு. அடுத்தது தெய்வம். தெய்வத்தை விட்டுறக்கூடாது. சாப்பாடு நேற்று வந்தவங்களும் சாப்பாடு இல்லாமல் தரக்கூடாது. விருந்துக்கு வந்தோம்னா நீ அரசு இல்லை என்ன சொல்ற வடவாயஸ்தோர் வடத்தை விருந்துன்னு இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்த வச்சு போட்டாலே விருந்து தான். ஆச்சா, இந்த மாதிரி ஒரு 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 நல்ல மனைவி ஒருத்தனுக்கு வாச்சிட்டா, நம்முடைய 63 நாயன்மார்கள்ல போய் ஒருத்தர் வயலை வச்சிருந்த நெல்லை பொறிக்கிட்டு வந்து அங்க இருக்கிற கீரையை பொறிச்சு அதுல எத்தனை கூட்டம் செஞ்சாங்களா அந்த அம்மா. அதான் மனைவி. அங்க இருக்கிற கீரையை ஆராய்ஞ்சு அதுல எத்தனை விதமா பொரியல் பண்ணாங்க, இத்தனை விதமா கூட்டு வச்சாங்கன்னு நம்ம பெரியவரோட சொல்லுதா இல்லைங்கம்மா சுகந்தியம்மா? சுகந்தியம்மா மேம். ஓ பெரியவரோட சொல்ல எல்லாம் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இது எதுக்கு நான் இவ்வளவு தூரம் வந்து இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, இவ்வளவு விஷயங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை துணை, நல்ல கணவன் அப்படிங்கிறது, கணவனுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் அப்படிங்கிறது இந்த 11 கடமை. மனைவி அப்படிங்கிறவ தன்னையும் பார்த்துக்கணும். இத்தனை பேர்த்தையும் பார்த்துட்டு தன் மனைவியை பார்த்துக்கணும், தன்னையும் பார்த்துக்கணும். இதெல்லாம் உன்னை பார்த்துக்காம போயிடாது அப்படிங்கிறார் வள்ளுவர். உன்னையும் பார்த்துக்கோ, உன் மனைவியும் பார்த்துக்கோ. இத்தனை விஷயங்கள் ஆணினுடைய கடமை, இத்தனை விஷயங்கள் பெண். அந்த ஆண் சோர்ந்து விடாமல் தாங்கி பிடிக்கக்கூடியதுதான் பெண்ணு. அதனாலதான் பெண்ணுக்குள்ள ஆண்மை இருக்குது. எப்பவெல்லாம் இந்த ஆண்மை இவனுக்கு சோறுதோ, எப்பவெல்லாம் இந்த தன்முனைப்பு இவனுக்கு சோறுதோ, எப்பவெல்லாம் இந்த அகங்காரம் சாதிக்கக்கூடிய ஆற்றல் சோறுதோ, அப்போல்லாம் உங்களால முடியுங்க, நீங்க சாதிப்பீங்க, நீங்க கட்டாயம் வெற்றி பெறுவீங்க, உங்களுக்கு முன்னாடி நான் இருக்கேன்னு இந்த ஆண் தன்மையை பெண் தனக்குள் இருந்து தாமத்தியத்தின் மூலமும் அன்பின் மூலமும் இந்த ஆணுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருப்பதுதான் பெண்ணுக்குள் இருக்கும் செவ்வாய். அதனால விருச்சிகம் துவண்டு விழாத மனிதர்கள், விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்க துவண்டு விழாத மனிதர்கள் சொல்லுவாங்க. ஏன்? சோதனைகளை கண்டு துவண்டு பெண் ராசியான சாசனமான பெண் ராசியான விருச்சகத்தில் செவ்வாய். மேசம் உண்டான்னு மோதி மண்டையோட சுத்தி நிற்கும். ஆனா விருச்சகம் அப்படி கிடையாது. உண்டா இல்லையா சார் சுப்பிரமணியம் சார்? சார் உண்மை சார். சார் இன்னைக்கு ஆன்மீக கிளாஸ் மாதிரி போகுதா? போர் அடிக்குதா சார்? சிறப்பா இருக்கு சார். போர் அடிச்சா சொல்லுங்க, நான் அப்படியே மாத்தி கொண்டே இருக்கேன். அப்போ இதெல்லாம் ஏன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, வெறும் ஜோசியத்தை மட்டும் படுத்தி என்ன சார் பண்ண போறோம்? 4, 2, 3, 5, 2 அப்படி கணக்கு சொல்லி எவ்வளோ போறோம்? அதுல இதெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்கும்போது நீங்க இதெல்லாம் சொல்லணும், இந்த அறிவுரையெல்லாம் சொல்லணும். அவன் விதியா கொடுது சார், அதை போய் நம்ம படிச்சு நம்ம இந்த கிரகம் இருக்குது உனக்கு இதான் நடக்குமோன்னு சொல்றதுக்கு நாம சொன்னா மட்டும் என்ன நடக்க போகுது? அப்போ அவனுடைய மனச்சுமையை போக்குவது நம்முடைய கடமை. அப்போ ஒரு பெண் எப்படி இருக்கணும் கணவன்கிட்ட, ஒரு ஆண் எப்படி இருக்கணும்? ஒரு ஆண் இத்தனை பேர்த்த பார்த்துக்கணும்.
இத்தனை தர்மங்களை செய்யக்கூடியவனா இருக்கணும், இவ்வளவு கெத்தா இருக்கணும். அப்பதான் இதெல்லாம் எதுவுமே செய்யற தகுதி இல்லாம வீட்லயே வந்தானா ஆண் கிடையாது. ஒரு ஒரு இத்தனை 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 அறங்களை செய்யக்கூடிய ஆணைத்தான் பெண் நேசிப்பா. என் வீட்டுக்காரன் பாரு இத்தனை பேர்த்த காப்பாற்றான், அவனை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க. அதான் பெண்ணுக்கு பெருமை. அப்போ இந்த தன்மைகள்ல வாழணும் அப்படின்னா சுக்கிரன் செவ்வாய் ஒரு ஜாதகத்துல ஒரு ஆணினுடைய சுக்கிரன் மீது பெண்ணினுடைய செவ்வாயும், பெண்ணினுடைய சுக்கிரன் மீது ஆணினுடைய செவ்வாயும், இந்த செவ்வாய் சுக்கிரன் வீட்லயோ இல்ல சுக்கிரன் செவ்வாய் வீட்லயோ இல்ல சுக்கிரன் செவ்வாய் இணைவோ இருக்கணும். இதுல காமம் அதிகமாகும் ஒரு குறை. காமம் அதிகமாகும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரனை பார்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒண்ணுதான் இருக்கிற நெகட்டிவ். சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை காம ஆசைகள் அதிகம் இருக்கும், அது உணர்வுகள் அதிகம் இருக்கும். இதுதான் இது இருக்கிற நெகட்டிவ். பிளஸ் நிறைய இருக்கு. இந்த மைனஸ் எடுத்துட்டு சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை ஆவாது 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 குணத்துல கேடு கேடு வந்துடும், இது கேரக்டர் காஸ்ட் மோசம் இருக்கும் சொல்லக்கூடாது. சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையோட ராகு சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டம் தான் அங்கதான் முடிஞ்சிட்டு. ராகுனுடைய சாரத்துல போய் சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ராகுனுடைய மிட்பாயில சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ராகுனுடைய பார்வைக்குள்ள, அதாவது தான் கட்டுப்படுத்தும் ராசி 3, 7, 11னா இந்த 3, 7, 11 ராகுனுடைய 3, 7, 11 போய் சுக்கிரன் செவ்வாய் வந்துருக்கு வச்சுக்கோங்க, இங்கதான் ஆட்டம் ஆடி பாட்டு பாடி கூத்து பாடி. கரெக்டா சார் சுப்பிரமணியம் சார்? சார் சிறப்பு சார். அதுவே காமராசி. ஆமா, ராகுதான் சார் ஒருத்தனை சட்டத்துக்கு புறம்பா இழுத்துட்டு போறவன் சார். கணவன் மனைவி ரொம்ப காமத்தை அனுபவிக்கிறாங்கன்னா அது என்ன சார் தப்பு? தப்பு இல்லையில சார்? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். தப்பான வழியில போய் ஒரு ஆணோ பெண்ணோ அனுபவிக்கும் போது தான் சார் தப்பு. அங்க யார் எடுத்துட்டு போறோம்னா ராகுதான். பாவம் செவ்வா, பாவம் சுத்துற இவீரது கெட்டவே ராகுனாங்க ஆச்சுங்களா. இதை தூண்டி விட்டு தப்பான வழியில் குற்றம் செய்வதற்கு சட்டத்திற்கு விரோதமான வழியில் இழுத்துட்டு போறதே ராகுதான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ராகுனுடைய சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஜாதகர் கெட்ட வழியில போகவே முடியாது சார். சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கிற கேது சம்பந்தப்பட்டிருக்கு சார், என்ன பண்றது? அனுபவிக்க முடியாது சார். அனுபவிக்க முடியாது. ஆசைவல் என்ன சொல்றது, அது நிறைய தண்ணி போகும், அள்ளி குடிக்க முடியாது. அது போலதான் கேது சேர்ந்தா கொடுமையில கொடுமை. சுக்கிரன் செவ்வாய் சம்பந்தப்பட்டு கேது சேரும் போது காமத்தை ஓவரா ஏற்றுட்டு அனுபவிக்கலாம் கேது முடிச்சிடும். அண்ணா சொல்லுங்க ரேவதினா, சொல்லுங்க. நீங்க சொல்ற குரல்லயே அர்த்தம் புரியுது. நான் ஒரு குரல் தான் சொன்னேன். உங்க குரல்லயே புரியுதுன்னு. குரல்லா துறந்தார் துறந்தார்க்கும் துபாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தான்றோங்கு ஐம்புலத்தாறு ஒப்பல் தலை. இது பாருங்க, இந்த 11 குரல்லையும் பூரா சொல்லியிருக்காரு. இல்வாழ்வானுடைய கடமைகள் என்ன, இல்வாழ்க்கைனா என்ன, இதைத்தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இத இந்த இந்த இதை மட்டும் இல்லறவையில்ல இல்வாழ்க்கை அப்படிங்கிற அதிகாரத்தை மட்டும் ஒரு தடவையாவது ஒரு குழந்தைகளுக்கு, அதுவும் இலங்கை ஜெயராஜையா மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆசான் சொல்லக்கூடிய குரலை கேட்க சொல்லு. அதை கேட்க சொல்லுங்க. அப்பதான் அந்த குழந்தை எப்படி இல்லறத்துல வாழணும்னு தெரியும். இன்னைக்கு இல்லறத்தை வாழ்ந்து காட்டக்கூடிய பெற்றோர்கள் ரொம்ப கம்மி. எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்துதான் நம் குழந்தைகளுக்கு காட்டிட்டு இருக்கோம். சுப்பிரமணியம் சார் உண்டா இல்லையா? அப்போ நமக்கு கிடைச்ச பொக்கிஷங்கள் இதெல்லாம். இதை நீங்க இந்த திருக்குறள்ல செம்மையா கேளுங்க. அது வள்ளுவருடைய, அதாவது இலங்கை ஜெயராஜையோடைய யூடியூப் சேனல் உயிர் நோக்கங்கய்யா. உயிர் நோக்கம். மதுரவாசினி சொல்லு, அது என்ன இது? மதுரவாசினி ஒண்ணு மட்டும் சொல்லுமா.
கேக்குதா? அவங்களும் தூங்கிட்டாங்க போல சார். சொல்லுமா. சார் சார் நீங்க 10 அம்மாவுக்கு சமம் அந்த மாதிரி சொல்றாங்களா என்னமோ? அது எதுல வருது? உயிர் வெள்ளம் உயர் வந்த கற்க கற்க கசட கற்க கசடர் அது இருக்கு. நீங்க கற்க கசடர்னு போட்டாலே வந்துடும். அதை வந்து ஒவ்வொரு குழந்தையும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வீடு, உங்களுக்கு தெரிஞ்ச கிளைண்ட் எல்லாத்துக்கும் கேட்க சொல்லுது. அது மிக மிக சிறப்பு. அதுக்கு அடுத்தது இப்போ சுக்கிரன் செவ்வாய் இதை பார்த்துட்டோம். இப்போ சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை தப்பில்லை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அதனால இவ்வளவு தூரம் விளக்க சொன்னேன். சுக்கிரன் அதே மாதிரி ஒரு ஆணுடைய சுக்கிரன் மீது பெண்ணுடைய செவ்வாயும், பெண்ணுடைய சுக்கிரன் மீது ஆணுடைய செவ்வாயும் இருப்பது சிறப்பு. இதெல்லாம் சொன்னோம். இப்போ செவ்வாயினுடைய நண்பர்களை பற்றி உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சா? யாருக்காவது சந்தேகம் இருக்காதுல்ல? இல்ல சார். அதுக்கு அடுத்தது செவ்வாயின் எதிரிகள். ராகு கர்ண கொடூரமாக தாக்கும் எதிரி. கேது மௌனமாக சதி செய்யும் எதிரி. சனி விட்டு கூடாமல் போரிடும் எதிரி. புதன் புத்திசாலித்தனமான எதிரி. இப்போ செவ்வாய்க்கு 4 எதிர்கிரகங்கள் இருக்கு. இப்ப நீங்க இது இப்படியும் புரிஞ்சுக்கணும். அதாவது நண்பர்களை பூரா இந்த கிரகங்கள் நட்பு வீட்டுல இருக்கையில் என்ன செய்யும், அதனுடைய குணம் எப்படி சார் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, சுப்பிரமணிய சார் செவ்வாயை நினைச்சுக்கங்க, என்ன சுக்கரனா நினைச்சுக்கங்க. எங்க வீட்டுல இருக்கையில சார் எவ்வளவு ஜாலியா இருப்பாரு. குணசேகர் சார் சந்திரனா எடுத்துக்கங்க, அவர் வீட்டுல இருக்கையில எப்படி ஜாலியா இருப்பாரு, என்ன மனநிலையில் இருப்பாரு. இன்னொருத்தர் சூரியன் எடுத்துக்கங்க, நம்ம பாலசுப்ரமணிய சார் சூரியன் எடுத்துக்கங்க. சூரியன் வீட்டுல கீழே செவ்வாய் எப்படி இயங்குவாரு, என்ன மனநிலையில் இருப்பாரு. உயிர் உயிர் கொடுங்க சார் கிரகங்களுக்கு. அது வரும் கோலா பார்க்காதீங்க. இந்த உறவு முறையை சொல்லி கொடுத்ததே எதுக்குன்னா, உயிர் கொடுங்க கிரகத்துக்கு. அந்த கிரகம் இவர் வீட்டுல கீழே எப்படி மனநிலையில் இருக்கும், சூரியன் வீட்டுல கீழே எப்படி மனநிலை, சிம்மத்துல செவ்வாய் இருக்குது எப்படி மனநிலையில் இருக்கும். அதே சுக்கிரன் வீடான ரிஷபத்திலையும் துலாத்திலையும் செவ்வாய் இருக்குது எப்படி மனநிலையில் இருக்கும். குரு வீடான தனுசுலையும் மீனத்திலையும் செவ்வாய் இருக்குது எப்படி மனநிலையில் இருக்கும். நாங்க உறவுகளை சொல்லி கொடுத்தனல்ல. ஆமா சார், ஆமா சார். அப்படித்தான் ஜாதகனுக்கு பலனும் வரும். அந்த செவ்வாயினுடைய காரகத்துவ பலன்லாம் அப்படித்தான் வரும். செவ்வாய் என்ன வீட்டினுடைய அதிபதியோ, என்ன வீட்டினுடைய தன்மையோ, அந்த பலன் அப்படித்தான் வரும். சார் செவ்வாயும் லக்னத்துக்கு கெட்டவர், குருவும் லக்னத்துக்கு கெட்டவர். அவங்களுக்கு எப்படி சார் இருக்குன்னா, 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்குவாங்க. கூட்டு சேர்ந்து லக்னத்துக்கு அது சம்பந்தமான சதிகள் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வாங்க. உதாரணத்துக்கு செவ்வாயும் கெட்டவர், குருவும் கெட்டவர் எந்த லக்னத்துக்கு? கன்னி லக்னத்துக்கா? மகரம். கன்னி லக்னத்துக்கு குரு பாதகாதிபதி, செவ்வாய் அஷ்டமாதிபதி. இப்போ இந்த செவ்வாய் குரு வீட்டில் இருக்காருன்னா, அஷ்டமாதிபதி பாதகஸ்தானத்துல பாதகாதிபதி வீட்டில் இருக்காரு. இந்த குரு 2 பேரும் கூட்டு சேர்த்துக்குவாங்க. 2 வயலும் கூட்டு சேர்த்துட்டு இந்த புதனோட லக்கணத்தை எப்படி கவுத்தலாம், இந்த திசாபுத்தி விரல் இவனுக்கு என்னென்ன கெடுதல் செய்யலாம், இவனுக்கு என்னென்ன ஏமாற்றத்தை கொடுக்கலாம். ஏமாந்து அவமானப்படுவான், ஏமாற்றப்பட்டு அவமானப்படுவான், ஏமாற்றப்பட்டு கண்டங்களை சந்திப்பான், ஏமாற்றப்பட்டு சொத்தை இழப்பான். பாதகம் துரோகம், துரோகத்தால் துடிப்பான். இப்படித்தான் பலன் எடுக்கணும். அதே நட்பு வீட்டில் இருக்கீங்கள நல்லதா எப்படி அள்ளி கொடுப்பாங்க. 2 பேர் கூட்டு சேர்ந்து இந்த குருவும், அதாவது இந்த குரு ஆலோசனை செய்வார் செவ்வாய்க்கு. என்ன ஆலோசனை சொல்லுவார்? குரு ஆலோசனை தரும் நண்பரா சார்? ஆமா சார். நல்ல நல்வழி காட்டு நண்பரா? நல்வழி காட்டு நண்பர். அப்படித்தான் படிச்சோம் சுப்பிரமணிய சார். ஆமா சார். நல்வழி காட்டுவது, கெட்ட வழி காட்டுவது. இப்போ நல்வழி செவ்வாய்க்கு நல்வழி தானே சார் அது. செவ்வாய் புதனை கவுத்தணும்.
அப்போ எனக்கு நல்ல யோசனை சொல்லுங்க, அவனை கமுத்தணும், எப்படியாவது அவனை குப்புற திமிட்டி போட்டு 4 குத்து குத்தணும், ஒரு நல்ல வழி சொல்லுங்க. அப்படித்தானே கேட்பான் செவ்வாய் குருட்ட. ஆமா சார், ஆமா குரு செவ்வாய்க்கு சொல்றது நல்வழி தானே, ஜாதகனுக்கு அது கெட்ட வழி. ஆமா குரு சார், செவ்வாய்க்கு ஆமா சொல்றது சார், நல்வழி ஆமா தானே. ஆமா சார். இப்படித்தான் நீங்க யோசித்து இருக்கணும். இங்க எங்க சார் நல்வழி காட்டு நண்பர், நீங்க குப்புறத்தை மிதி போட்டு குத்துதே சார்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா சுகந்தி மேம்? ஓம் நம சிவாய ஜி. ஜோதிடத்தை இப்படித்தான் பார்க்க வேண்டும். அதே போல மிதுனத்துக்கும் ரோகாதிபதியும் பாதகாதிபதியும் வருவாங்க ஜி, செவ்வாய் முருகன். சொல்லுங்க மேம். மிதுனத்துக்கும் அதிபதியும் பாதகாதிபதியும் ஜி. ஆ, நான் அஷ்டமாதிபதினு ஏன் சொன்னேன்னா, அஷ்டமாதிபதிங்கிறது ரொம்ப ரொம்ப கெட்டவன் இல்ல. ஒரு 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 லக்கணத்திற்கு இருக்கிறதுலயே கெட்ட கிரகம்னு சொல்றோம், அஷ்டமாதிபதி தானே சொல்றோம். அவன் திசை வரக்கூடாதுன்னு சொல்றோம். அதனால நான் அந்த உதாரணம் காட்டேன். புரியுதுங்களா? ஜஸ்ட் ஜி. அப்போ அப்போ அஷ்டமாதிபதி செவ்வாய் மீனத்தில் இருக்கும் பொழுது, மீனமாகிய குரு நல்வழி காட்டும் நண்பர் என்பதால் ஜாதகருக்கு நல்வழி காட்ட மாட்டார், செவ்வாய்க்கு நல்வழி காட்டும். அதுதான் கூட்டு சேர்த்து கிடப்பாங்க. அதுதான் இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும்.